My name is C. Sivaraman, HOD of Civil Department, Christian Polytechnic College, Ottajathram. இப்போ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷன். டிப்ளமோவில் 6th செமஸ்டரில் உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷன் ஒரு பேப்பர் இருக்குது. சப்ஜெக்ட் கோடு வந்து 4010620. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட் நம்பர் 1ல் எஸ்டிமேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் என்னன்னு இருக்குது, அதில் பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது இந்த காலத்தில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்டிமேஷன்ற விஷயம் வந்துட்டு நமக்கு எதுக்காக தேவை அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னாலே ப்ரேயராக வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அந்த பில்டிங்கோட அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் வந்து நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு மற்ற விஷயங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய காரியம் வந்து சரியான விதத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த எஸ்டிமேஷனில் என்னென்ன டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட் எஸ்டிமேட், ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட், டீடைல்டு எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், சப்ளிமெண்டரி எஸ்டிமேட், தட் மீன்ஸ் சப் எஸ்டிமேட், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட், ரிப்பேர் எஸ்டிமேட், கம்ப்ளீட் எஸ்டிமேட். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்ன்றது நம்ம வந்துட்டு ஒரு பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருன்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கிறது பேர் தான் வந்துட்டு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட் இப்போ வந்து டே டு டே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அதோட ரைஸும் இருக்கும் டவுனும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம எந்த டேட்டில் வந்துட்டு எஸ்டிமேட் போடுறோமோ அந்த டேட்டில் வந்துட்டு ரஃபாக வந்துட்டு அதோட காஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுறதா என்னது அப்படின்னா ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட். டீடைல்டு எஸ்டிமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டீடைல்டாக ஒரு பில்டிங் ஃபர்ஸ்ட் டேலேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்குமே என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும், என்னென்ன விதமான ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவைப்படுவாங்க, என்னென்ன மெஷினரிஸ் தேவைப்படும், இது எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் முதலே நமக்கு கேதர் பண்ணிட்டு அதை பற்றின டீட்டெயில்டாக ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறது பேர் தான் என்னது டீடைல்டு எஸ்டிமேட். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னா வேற ஒன்றும் கிடையாது. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ன்றது இப்போ நம்ம டீடைல் எஸ்டிமேட் நம்ம போட்டு வச்சிருக்கோம், மேபி வந்துட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போ ஒரு 5 days கிடைச்சோ ஒரு 10 days கிடைச்சோ அதோட ரேட்டில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் நம்ம வந்து அந்த எஸ்டிமேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருப்போம், ஒரு 5th day வந்து இந்த ஒர்க் நம்ம நடத்த போகிறோம், இந்த ஒர்க்குக்கு இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு. சம் ஒர்க்கர்ஸ்னால அன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ரிவைஸ்டு டைம் டேபிள் ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எஸ்டிமேட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம நடக்கும். அது வந்து அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட். சப்ளிமெண்டரி எஸ்டிமேட்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம டோட்டலாக வந்துட்டு லம்சமாக வந்து ஒரு மெட்டீரியலுக்கு எஸ்டிமேஷன் நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லை காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் சிமெண்ட் வேணும், இவ்வளோ கேஜிஸில் இவ்வளோ கோர்ஸ் அக்ரிகேட் வேணும், இவ்வளோ ஃபைன் அக்ரிகேட் வேணும், இவ்வளோ குவான்டிட்டியில் வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எஸ்டிமேட் போடுவோம். அதில் வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு டோட்டல் இந்த கான்கிரீட் எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்றதை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதா வந்து என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி அண்டு இந்த சப் எஸ்டிமேட்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து அதோட மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். எவ்ரி இயருக்கு வந்துட்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்குன்னு சம் சார்ஜஸ் சம் எஸ்டிமேஷன் வந்து நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தென் ரிப்பேர் எஸ்டிமேட். ரிப்பேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் வந்து எல்லா பில்டிங்ஸுமே 100% பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒரு சின்ன கிராக் கூட இல்லாமல் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அப்படி சின்ன சின்ன கிராக்ஸ் ஏதாவது ஏற்படுது, ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஏற்படுது, பிளம்பிங் ஒர்க்லேயோ இல்லை வந்துட்டு அதர் ஒர்க்லேயோ ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணுறதுக்கான ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் தான் வந்து ரிப்பேர் எஸ்டிமேட். கம்ப்ளீட் எஸ்டிமேட்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட எஸ்டிமேஷனே ஒரு ப்ரிலிமினரி ஒர்க் தான். அந்த ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கையில் வச்சுக்கிறது தான் கம்ப்ளீட் எஸ்டிமேட். இப்போ இதில் நம்ம இத்தனை 9 வகையான எஸ்டிமேஷனில் வந்துட்டு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் வந்துட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா நமக்கு கிடைச்சிடும். இந்த அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 5 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தடில் பார்க்கலாம் அப்படின்னா பிளிந்த் ஏரியா மெத்தட், கியூபிக்கல் கண்டென்ட் மெத்தட், சர்வீஸ் யூனிட் மெத்தட், டைபிக்கல் பே மெத்தட், தென் லாஸ்ட் அப்ராக்சிமேட் குவான்டிட்டிஸ் மெத்தட். சரியா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.